இப்போ ரெண்டாவது, இதற்கு இவர் அனுமதி வாங்கியிருப்பாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் என் முன்னாடி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அண்ணா சாலையில் போலீஸ் அனுமதி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஒருவேளை அனுமதி கொடுத்துருந்தாங்கன்னா அது விசித்திரமானதாக இருக்கும். அந்த அனுமதி அப்படிங்கிறது ஊர்வலமாக போய் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கூட அவர் அனுமதி வாங்கியிருக்கலாம். நான் படகு எடுத்து விடுவேன் ரோட்டில், அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கும்போது அதற்கு அனுமதி போலீஸ் தரப்புலேருந்து கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிறது நான் தமிழக காவல்துறையை குறைச்சி மதிப்பில்லை. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கம்மி. ஆனால் ஆளுங்கட்சி அனுமதியாவது அதாவது நாங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுவோம், ஏன்னா நாங்கள் ஆளுங்கட்சி அப்படிங்கிற ப்ராசஸில் நிறைய விஷயங்கள் இங்கே நடக்குது. போலீஸ்காரங்க பாவம், அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, பார்த்துட்டு கடந்து போகிறாங்க. ஆனால் தாவேக்கான என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்ஷன் எடுப்பாங்க, ஏன்னா போலீஸ்காரங்க பாவம். தாவேக்கால சமீபத்தில் தலைவர் விஜய் அவர்கள் வேலூர் போகும்போது கிரேன் மூலமாக தலைவருக்கு மாலை போடலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் முடிவெடுக்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், அதை நான் ஆதரிக்கவே இல்லை. அதற்கு முறையாக அனுமதி வாங்காமல் கிரேனை தூக்கிட்டு வரும்போது அதை பார்த்த போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கிரேனையும் பறிமுதல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சம்பந்தப்பட்ட நபர்கள் ஒரு 4 பேர் பக்கம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாலை போட வந்தார்ல அவரையும் தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை கிரேனை எடுத்து வரீங்க ரோட்ல எடுத்து வரும்போது அனுமதி வாங்கல, அனுமதி வாங்காதனால உங்க மேல நடவடிக்கை எடுத்தோம். எவ்வளவு கரெக்டா இருக்கு இந்த விஷயத்தை. நம்ம யாராவது இதை கண்டிச்சோமா, நம்ம யாராவது இதை ஆதரிச்சோமா? செய்ய போறாந்தா அனுமதி வாங்கிட்டு செய்யுங்க. முதல்ல இதெல்லாம் ஏன் செய்றீங்க அப்படிங்கிறதா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் செய்யறாங்க ஒரு பக்கம். இருந்தாலும் சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருந்திருக்காரு, இந்த கிரேன் விஷயத்தை சரியா அவர் பார்க்கலன்னு சொல்லி அவர் காத்திருப்பு பட்டியலுக்கு மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் சரிப்பா இனிமேலாம் அப்படி நடக்கக்கூடாது, பார்த்து கவனமா இருன்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டரை காத்திருப்பு பட்டியலுக்கு கொண்டு போயிட்டு மறுபடியும் வந்து விளக்கத்தை எடுத்துக்கிட்டு பழைய நிலைமைக்கே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு இன்ஸ்பெக்டருக்கு மேலிடத்திலேருந்து அழுத்தம் வந்ததுனால இந்த செயல்பாடு நடந்திருக்கு. தலைமை படம் எடுத்து வந்திருக்காப்லையே, இவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இல்லை இவர் அனுமதி வாங்கியிருக்காரானாவது வெளியே சொன்னீங்களா? இதை பற்றி ஏதாவது தெளிவை ஏற்படுத்தினீங்களா போலீஸ்காரங்க? வேலூரில் வந்து சிடிஆர் அண்ணா வந்து சமீபத்தில் இந்த மாதிரி வந்து அனுமதிக்கு இவ்வளோ நாள் ஆகுது அவ்வளோ நாள் ஆகுதுன்னு சொல்லும் போது ஒரு 1.5 பக்கத்துக்கு முளநீள அறிக்கை வெளியிட்டீங்களே, உங்களை பற்றி ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது அதுக்கு ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த 1.5 பக்க அறிக்கையை தாவேக்கான மிக வேகமாக செய்றீங்களே. திமுக சார்ந்து இந்த செயல்பாடுக்கு எவ்வளவு தூரம் உங்களை நாங்கள் ட்விட்டரில் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஆமாங்க அனுமதி கொடுத்து தான் அவர் போனார், இல்லைங்க அனுமதி இல்லாமல் அவர் போயிட்டார், அனுமதி இல்லாமல் அவர் போனதுனால இவர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கோம். அனுமதி கொடுத்தோம், ஆனால் இவர் வித்தியாசமாக பண்ணிட்டாரு, இருந்தாலும் இவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் காவல்துறையிட்ட ஏதாவது ஒரு பதில் வந்திருக்கா அந்த சினாரியோக்கு? நான் தெரியாம கேட்கிறேன். உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன், உங்க மேல மதிப்பு வச்சிருக்கேன். நீங்களும் இந்த செய்தியை சோஷியல் மீடியால பார்த்திருப்பீங்க. ஏன் பார்க்கல, ஏன் கவனிக்கல நான் கேட்கல. நடந்துருச்சு, என்ன செஞ்சீங்கன்னு தான் கேட்கிறேன். வேலூர்ல செஞ்சீங்கல்ல, இங்க ஏன் செய்யல அப்படிங்கறதான் என்னுடைய 2வது கேள்வி. இப்போ 3வது பிரதானமான விஷயத்துக்கு வரேன்.